3 நாள் முன்னாடி 3 அண்டர் ஏஜ் சில்ட்ரன் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அது ரொம்ப ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு நமக்கு. பட் இங்கே நான் எதுக்காக எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் இருப்பீங்க, ஸ்கூல்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல்ஸ் இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க யார் வண்டி கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி போலீஸ் கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க. அதில் கேஸில் மற்றும் நான் செக்ஷன் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அது அண்டர் ஏஜ் டிரைவிங்காக அந்த சப்போஸ் ஏதாவது ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, அண்டர் ஏஜ் டிரைவிங் பண்ணும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதில் 25,000 அப் டு 25,000 ஃபைன் இருக்கு. அது மேலே ஒரு அவருக்கு 3 years ஜெயில் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு. அது பேரண்ட்ஸ் எல்லாமே யோசிக்கணும். இப்போ என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் நாம் அதை பார்க்கணும். நம்ம சில்ட்ரன் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமான அதுக்காக நான் இங்கே உங்கள் மூலியமாக அவேர்னஸ் கொடுக்குறேன் பேரண்ட்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு. நான் அண்டர் ஏஜ் சில்ட்ரனுக்கும் அது சீரியஸ்னஸ் தெரியாது. வண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 150cc வண்டி மட்டும் ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு. 200cc டிரைவ் பண்ணுறாங்க, 250cc டிரைவ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப ஃபாஸ்ட் டிரைவிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆட்டிடியூட் இல்லை. அது இருந்தால் நீங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் ப்ராப்பராக உங்களோட பசங்களுக்கு வாட்ச் பண்ணணும். அது இல்லைன்னா உங்கள் மேலே கண்டிப்பாக நாம் கேஸ் போடுவோம். அதை இப்போ நான் என்ஷோர் பண்ணுறேன் எல்லா ஹொசூர்காரங்களுக்கும். இப்போ இதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் போலீஸ் எடுப்பாங்க. அதில் நம்ம கிளியர்லி சொல்கிறோம், அதில் நோ காம்ப்ரமைஸ். அதுக்கு மேலே அது செக்ஷனில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் பனிஷ்மெண்ட், அது பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபைன் இல்லை. அந்த பையன் ஒரு பொண்ணு யார் டிரைவ் பண்ணுறாங்க அவருக்கு மற்றும் இந்த மாதிரி கிடைச்சா ஒரு 25 years ஏஜ் முன்னாடி நம்ம லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம். 25 years ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி மற்றும் ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க் அனலைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன ஹார்ட் ஏக் இருக்கு, என்ன வலி இருக்கு, நம்ம அதை சொல்ல முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கு. இப்போ வேர்ட்ஸ்க்கு நான் சொல்லுனேக்கு ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கு. பட் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனிங்க, போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. அண்ட் வெஹிக்கல் ஆர் எனி அதர் மீடியம் ஆஃப் ட்ராவல் அவங்களுக்கும் கொடுக்காதீங்க. கார் இருந்தால், வெஹிக்கல் இருந்தால், 2 wheeler இருந்தால் எதுவுமே வெஹிக்கல் அந்த பசங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கு மேலே எல்லாருமே ஹெல்மெட் போடணும். இப்போ நான் ஹெல்மெட் டிரைவ் மற்றும் லான்ச் பண்ணுறேன். ஹெல்மெட்டோட மட்டும் ஹெஃப்டி ஃபைன் போட்டுட்டு நம்ம கேஸ் போடுவோம். அது மேலே 3 ஆஃபென்ஸ் ஆகிட்டா அப்புறம் நான் வண்டி கான்ஃபிஸ்கேட் பண்ணிக்க சொல்லுவேன்.